அப்ப வீட்டுல நம்ம வீடியோ பாரு எவ்வளவு காமெடியா இருக்கு. செருப்பு நாய் கடிச்சு தூக்கி பிடிச்சா இருக்குது. அப்ப வீடியோல பயங்கர காமெடியா இருக்கு. இப்ப நம்ம வீடியோ காமெடியா பழைய காமெடி நம்ம இப்ப பண்றாங்க. நம்ம பண்றோம். எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல வந்து என்ன பண்றோம்? ஒண்ணு நீ சொல்லணும். இல்ல நான் சொல்லணும். சரி நீயே சொல்லு. இந்த வீடியோல நீ என்ன பார்க்க போறோம்? ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம். ஸ்வீட்டுக்கு பேர் என்ன? ஐயோ தெரியலையே. நீமா தெரியாதா? என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இவ்ளோ நேரம் கிளிப்புளிக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். தெரியலையேன்னு சொல்றேன். டேய் என்னடா பேர் நினைச்சீங்க? பால்சலை. இவ்வளவு பெரிய கிறுக்கனா இருப்பான் போல. அவன் சொல்றான் பின்னாடி அவனை காமி. பின்னாடி இருந்து என்ன ஸ்வீட் தெரியலையே. சொல்றேன் என்ன சத்தமா சொல்லு. மடக்கி தட்டு இல்ல மடக்கு. அது பேரு மடக்கு இல்ல மடக்கு செய்யற நீங்க பாரு. ஸ்வீட் போற மடக்கு. எங்க ஊர் ஸ்பெஷல் மடக்கு தான் நீங்க செய்ய போறோம். சூப்பரா இருக்குது நல்லா. அப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து நல்ல காமெடியா ஃபன்னா இருக்கும். இருக்கும் தாராளமா. யூசுவலா வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் போட்டாங்கன்னா வந்து வீட்லயே சமைக்காதீங்க, ஒரே ரூம்லயே நீங்க சமைக்கிறது வந்து ஒரே மாதிரியா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து புதுவிதமா என்ன பண்ண போறோம்? புதுவிதமா மாடியில சமைக்க போறோம். நம்ம இன்னைக்கு மாடியில சமைக்க போறோம். அடி பாவி மகளே. மாடியிலன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க. அடுப்பு வாங்க போறோம். அடுப்பு இல்ல அந்த வீட்டுல இருந்து அடுப்பு வந்து நம்ம அங்கேயே மாடியில விட்டுட்டு வந்துட்டோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவே இல்ல. சரியா போய் கேட்டு இப்போ 5-6 மாசம் ஆயிடுச்சு. அவங்க வச்சுருவோம் ஒரு சில தெரியல. போய் ஒரு அடுப்பு ஒண்ணு வாங்கிட்டு வரதான் அடுப்பு வாங்க தான் போறோம். நாங்க வீட்டுல குடிக்கிற நான் பாத்துட்டு இருப்பாங்க. அடுப்புலாம் நான் எதுக்கு உடைக்க போறேன்? இங்கதான் இருக்க எடுத்துட்டு போங்கம்பாங்க. இந்த பரவாயில்லையே போனோம் எடுத்து வரலாமே. புதுசா வாங்கிக்கலாம். அந்த வீட்டுக்கு அந்த அடுப்பு, இந்த வீட்டுக்கு இந்த அடுப்பு. அவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா தான் கிடக்கும். சரி நம்ம போலாமா? பொழுதே போயிருச்சு. மேல வந்து இப்ப லைட்ல எது நம்ம செட் பண்ணல. அதான் பொழுதோட இருட்டாகி போய் வீட்டு எடுக்க முடியாது. அதனால நாங்க அடுப்பு வாங்க போலாம். அடுப்பு வந்து ஒரு மடக்கி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. அவன் யார் வீட்டு பையனோ தெரியல, நம்ம வீட்டு வாசல்லே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கான். இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தெரிஞ்சவனா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சுடுங்க. வாங்க. எங்க வீட்டு எங்க பையன் தாங்க. தம்பி உன் பேர் என்ன? எங்க வந்து படுத்திருக்க? என்ன உடம்பு சரியில்லையா? டேய் வாங்கிட்டு தான் பேசுறேன், பேசு. சளி பிடிச்சிருக்காட்டிக்குதுமா, மூக்குல தண்ணி விழுவுது. நீ வாடா நேராவுது தம்பி. டேய் யாரோ வளர்த்தற நாய் தானடி, காலர் எல்லாம் போட்டிருக்கு. ஆமா வெயிலுக்கு வந்து படுத்துருக்குது. பண்றீங்க அடுப்பு பார்க்க வந்துட்டா. சிமெண்ட் அடுப்பு இருக்குது, மண் அடுப்பு பார்த்தோம். சரி சிமெண்ட் அடுப்பு இங்கே இருக்கு, இங்கே வளர்த்தோம். வாங்க என்னென்ன சைஸ் காமிங்க எல்லாத்துக்கும். ஸோ நம்ம வாங்க வந்த இடத்துல வந்து சிமெண்ட் அடுப்புமே இருக்கு. சிமெண்ட் அடுப்பு வந்து 280 ரூபா சொல்றாங்க. ஸோ மண் அடுப்பு வந்து இன்னும் விலை கம்மியா இருக்கும். அதனால கம்மி தான் கம்மி, அதே வாங்கிக்கலாங்க. சரி போய் பார்ப்போம். சரி மண் அடுப்பே வாங்கிக்கலாமா? ஓகே. ஆக்சுவலாக வந்து விலை அதிகமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து விலை அதிகமாக இருக்குது, விலை பேச பயந்துக்கிட்டு மண்ணடுப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு வந்துட்டோம். 280 ரூபா சொல்கிறாங்க இந்த அடுப்பு. ஏதோ ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு இவ்வளோ ரேட்டு போட்டு வந்துட்டோம். அதுக்கு நம்ம 4 செங்கலை வச்சு அடுப்பு பண்ணிடலாம். அழகாக சொல்ல மாதிரி. சரி அங்கே போய் மண்ணடுப்பு எவ்வளோன்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த கடையில் வந்து மண்ணடுப்பு வெளியிலேயே வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டே பார்ப்போம் இருக்கா இல்லையா, என்ன விலை சொல்கிறாங்கன்னு. ரவுண்டாக போட்டுருக்காங்க, ரவுண்டாக கட்டுங்க. 240 ரூபா தான் சொன்னீங்க, நான் ரவுண்டாக தான் கேட்டேன், உங்களுக்கு கம்மியாக கேட்கல. விலை பேசுறதுல எங்க அம்மா அடிச்சுக்க முடியாதுங்க. எங்க அம்மால அடிச்சுக்க முடியாது, கொஞ்சம் குருவலா பார்த்து எடுக்கலாம். இதெல்லாம் ஒரே ரேட்டுங்களா? இது இதுல ஒரு செட்டுங்களா? அது பெருசு. அக்கா வெடிக்காது இல்ல? வெடிக்காது இல்லைங்க. ஓ இது வலிக்குதுங்களா? சிஸ்டம் நல்லா இருக்கும் பாக்க. தூக்குடா வாடா. தூக்கி பாருங்க. அப்படியே தூக்குடா வாடா. பார்த்து தூக்குடா. குருவலா பார்த்து. ஏய் மெதுவா வைடா. வெயிட்டா? ஆமா. யாரு சிமெண்ட் வெயிட் இல்ல? ஓகே நல்ல வெயிட். தேங்கப்பா சரியான வெயிட். அதான் என்னால அசிங்க இல்ல.
கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா அப்படியே வச்சிட வேண்டியதான். ஆமாக்கா பாத்திருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்க எந்த மாதிரி அடுப்பு வாங்கினா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும். மண் அடுப்பு பரவாயில்லையா இல்ல சிமெண்ட் அடுப்பு பரவாயில்லைங்களாங்கக்கா? வெயிட் அதிகமாச்சு இது பண்ற மாதிரி. இது வெயிட் வைக்கலாம் கிடையாது, வெயிட் வைக்க கூடாதுன்னு வச்சுக்கவே. ஆமா சும்மா அதை வச்சு ஆக்கி செஞ்சுட்டு தான் எங்க வீடியோ எடுத்துருந்தோம். அது அந்த வீட்டுல அப்படி விட்டுட்டு வந்துட்டோம். பழைய வீட்டுல புது வீட்டுக்கு வந்துட்டு இப்ப அடுப்புல வீடியோ எடுக்க அதுக்கோசரம் இப்ப வந்தோம். ஒரே இடத்துல ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கு. ஓகே ஏதாவது எடுத்துக்கோ. சரி இதை எடுத்துக்கலாம். அசைக்க கூட முடியாது நான் எடுக்கிறேன்னு இல்ல. இது கொஞ்சம் குருவலா இருக்கு பாரு. இது வேற ஒரு கரெக்டா இது எடுத்தா சொன்ன மாதிரி எப்படிதான் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் ஒரே மோல்டுல செய்யறோம். அதான் சரி விடு சும்மா ஏன் இந்த மாதிரி இருப்பாங்க. என்ன எடுக்கிறேன்? ஓகே இங்க எடுத்து விடு. ஃபைனலா ஓகே எல்லாம் ஒண்ணுதான். எவ்வளவுங்கக்கா? 40 நான் அம்மாட்ட 20 ரூபாய் குறைச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். 220 ரூபா. 20 ஃபைனலா வந்து 220 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் 220 ரூபாய்க்கு தருவீங்களா? கண்டிப்பா. பள்ளிப்பாளையத்தில் யாராச்சும் அடுப்பு வாங்கணும்னு வந்தீங்கன்னா வந்துருங்க. எங்க ஒட்டமத்தியில இருந்து ஈகாட்டூருக்கு போற வழியில 220. வண்டியில செட் ஆகாம எப்படி செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இடிச்சிட்டீங்களா? போலாம் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு மாடிக்கு போயிட்டு பார்க்கலாம். ஓகே எங்கக்கா வந்த இடத்துல ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டிங்களா? A few moments later. அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து விறகு ரெடி பண்ண இறங்கியாச்சு களத்துல. இந்த தூளெல்லாம் நல்லா எரியுமா? இதெல்லாம் பத்த வச்சா சூப்பரா எரியும். அன்னைக்கு எவ்வளவு இதே அந்த அம்மா தான் எடுத்துட்டு போமானே எல்லாம் அங்க எடுத்துட்டு போட்டுச்சு. நான் தான் எடுத்துட்டு போக சொன்னேன். சரி நம்ம என்ன ஒரு 10 நிமிஷம் எரி வைக்கிறது தானே. லைவ்ட்டையே எடுத்தாச்சு. இங்க எடுத்துட்டு போலாம். இது பாருங்க பெரிய பலகையே கிடைச்சிருக்கு நமக்கு. எரிக்கிறதுக்கு பார்த்து எரிக்கிறதுக்கு வந்து விறகெல்லாம் சேர்த்து வச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். போதும் ஆமா. ஸோ மேலே எல்லாம் அடுப்பெல்லாம் கொண்டு போயாச்சு. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப மாவு எடுத்துட்டு இருக்கேன். மாவு சர்க்கரை எல்லாம் வேணும். எல்லாம் எடுத்து ஒட்டுக்கா பையில வச்சு எடுத்துட்டு போயிடலாம். ஆமா எப்படி நம்ம தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிடலாம். பாருங்க நம்ம நாள் ஆகி போச்சு. நம்ம அதான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம புது மொட்டை மாடியில வந்து நீங்க சமைக்க வந்திருக்கிறோம். காற்று வேற செமையா அடிக்குது. அடுப்பு அரிச்சு நம்ம எப்படி செய்வோமா தெரியல. பாப்பா முயற்சி பண்ண வேலையாவது போவாது. இப்போ நம்ம முயற்சி தான். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு ஸ்வீட்டு தான் செய்யப்படுறோம். முத நம்ம காரம்லாம் செய்யக்கூடாது. அதாவது முத நம்ம புது வீட்டில் மொட்டை மேலே செய்யறதுனால ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். சூப்பரான ஸ்வீட்டு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சாப்பிடலாம். முக்கியமான இன்கிரிடியன்ட் மறந்துட்டீங்க. ஆமா எண்ணெய் மெயினான எண்ணெய் எல்லாம் எடுத்துச்சு. எண்ணெயும் மறந்தாச்சு. இன்னும் என்னென்ன மறந்துட்டு தெரியல. பார்ப்போம். வேவனேஸ் அண்ணன் தான் போயிருக்காரு. வருவாரு. எங்கிட்ட அந்த கல் தூக்கிட்டு வந்தீங்க? அங்கதான் இருக்கு. இந்த கல்ல கழுவிக்கலாம். பாருங்க ஆளையே தூக்கிட்டு போயிருப்பாரு. அடுப்பு எப்படி எரியுமா தெரியல. ஸ்டார்ட் பண்ணுவோம். புது அடுப்புல ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மங்களகரமா மஞ்சள் குங்குமம் கொண்டு வர விட்டுட்டாச்சு. நம்ம இது இருக்கு அது என்னது ஜிலேபி பவுடர் இருக்கு. அதை போட்டு ஆரம்பிப்போம். இன்னும் மாவு பெய்யலடா. இன்னும் மாவுல பெஞ்சு வச்சுக்கலாம். பெஞ்சு வச்சுட்டு அடுப்பை வச்சுட்டு ஜீரோ காய்ச்சிட்டு இது பண்ண வேலை முடிஞ்சது. அப்ப கப்பெல்லாம் எடுத்துட்டே வரல. சரி சமையலுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுமா. மாடியில வீடியோ எடுக்கிறது ஈஸி. ஆனா அது பொருளை கொண்டு வரதான் கஷ்டம். மாடியில பிரியாணி செய்யணும், பள்ளிவெளி சிக்கன் செய்யணும். எல்லாம் ஓனா செய்வோம். மாடியிலே உட்காந்து சாப்பிடுவோம். அங்கெல்லாம் எப்படி தும்ப அது மாதிரி மாடியே உட்காந்து. இப்ப வரைச்சிட்டு இருந்துருக்கேன் பொரிக்கிறதுக்கு. பாவு காய்ச்சறதுக்கு பால் குண்டா தூக்கிட்டு வந்துட்டேன். பாவு காய்ச்ச இது வந்து அரிச்சு போடுறதுக்கு ஓட்ட குண்டா. இது வடிகட்டி மாவு பெயறதுக்கு நம்ம குண்டா தூக்கிட்டு பீங்கா தூக்கிட்டு வந்தாச்சு. சமையலுக்கான பொருள் எதையும் காணமே இருக்குது. மாவு மைதா மாவு, பாவு காய்ச்ச சர்க்கரை, கல்லருக்கு கொஞ்சோண்டு ஜிலேபி பவுடர் போட்டுக்கலாம். தேய்க்கிறதுக்கு பூரிக்கட்டை. நாங்கள் டைல்ஸ் கல்லத்தை வச்சு தேய்க்க போகிறோம். இதெல்லாம் இந்த பூரிக்கட்டை. அரிக்கிறதுக்கு அரிக்கரண்டி. பற்ற வைக்க தீப்டி. இன்னும் என்ன வேணும்? அவ்வளோதான். ஆரம்பிப்போமாடா. முக்கியமான இன்கிரிடியன்ட் என்ன? என்ன? மடக்கி
எண்ணெயே காணுமே. எண்ணெய் இருக்குதா? எண்ணெய் பேர் அந்தாண்டு இருக்குதுடா. எண்ணெய் காணுட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும். நான் இங்க தான் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டாங்க. வா பொழப்ப பாப்போம். என்ன கலர்ல போடலாம்? மஞ்சள்ல போடலாமா ஆரஞ்சுல போடலாமா? மஞ்சள் போடலாமா? மஞ்சளா? ஆரஞ்சு போட்டுக்கலாமா? சரி ஆரஞ்சு போடலாம். யார் ஆரஞ்சுன்னு சொன்னது? நல்லா இருக்கு எல்லாம் எடுப்பா இருக்கு. சரி நம்ம பையன் சொல்லிட்டான் ஆரஞ்சு கலர் போட்டுக்கான்ட்டான். பழைய ஆசை நம்ம கெடுக்கூடாது. கொஞ்சோண்டு ஆரஞ்சு ஜிலேபி போட்டுக்கலாம். மாமா அதுல கொட்டக்கூடாதுமா. கலந்து போட்டுக்கலாம் மாவை. அம்மா ஒரு குண்டான்ல ஊத்தி சிவப்பு கலர் கலந்து தண்ணி ஊத்துறதுக்கு போல அந்த சிவப்பு தண்ணி ஊத்துனா கலர் நல்லா வருமா? கலர் கொஞ்சோண்டு போட்டுக்கலாமா? போதும். இங்க பாருங்க நம்ம வந்து ஜிலேபி போட்டு கொஞ்சம் ஆரஞ்சு கலருக்கு போட்டுருக்கிறேன். இப்போ மாவு வந்து ஒரு 1/4 கிலோ மைதா மாவு சேர்த்து நாங்கள் கப்பு கொண்டு வரல. அதனால வந்து 1/4 கிலோ மாவு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அளவு நான் நல்லா குத்து வைப்போம். வீட்டுல கரண்டி இருந்தா அள்ளி போடுங்க அவ்வளவுதான். பாருங்க இது 1/4 கிலோ மாவு வரும். 2 கரண்டி நிறைய அள்ளி போட்டிருக்கிறேன். 1/4 கிலோ கரெக்டா இருக்கு இந்த மாவு அளவு எனக்கு தெரியும். அதனால 1/4 கிலோ மாவு போதுமே. என்ன வேணுமா? போதும் போதும். சரி இப்போ வந்து நல்லா கலந்துக்கலாங்க. ஏன்னா அது சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அதெல்லாம் நம்ம கலந்து விட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பெஞ்சிக்கலாம். பூரி மாவு பதத்துக்கே தான் பெய்யணும். வேறு மாதிரிலாம் நம்ம பூரி மாவு மாதிரி பெஞ்சிக்கலாம். சோடா போட்டுக்கலாம். ஏன்னா மெது நமக்கு வேணும். அதெல்லாம் கொஞ்சோண்டு பாருங்க ஒரு 1/4 ஸ்பூன் சோடாப்பு. ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சோண்டு உப்பு போடணும். பாருங்க ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்பெல்லாம் கலந்து வச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாவு நான் பெஞ்சிக்க போகிறேன். நம்ம பூரி மாவு பார்த்துக்கு இப்போ மாவு பெஞ்சிக்கலாம். கலரு பாருங்க தானாவே வருது பாருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு பெஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி. ஆமா சப்பாத்தி மாவு அளவே தான். நம்ம தண்ணி ஊற்றி அப்புறம் மாவு தண்ணி எச்சா போச்சுன்னா மாவு போடணும். மாவு போட்டு வர மறுபடியும் தண்ணி ஊற்றணும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு பெஞ்சிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கு. எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்காங்க. நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்காங்க. நெய் கூட இருக்குது. அது மேலே கீழே மாட்டிச்சு. சும்மா நம்மளால போக முடியாது. கால் வலிக்குது. தீவனஸ் பாவம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் பெஞ்சிக்கிறேன். போதும். ஏன்னா கையில் ஒட்டாத வரும். நம்ம எண்ணெய் ஊற்றி பெஞ்சாதான் அதுக்கு தான். இப்போ கரெக்டே நல்லா வருது. ஸோ இப்போ மாவு வந்து நல்லா அம்மா பேஞ்சிச்சு. இப்போ வந்து மடக்கிக்கு வந்து நம்ம இதை வந்து மொத்தம் 5 பார்ட்டா 5 பார்ட். ஆமா 1 2 3 4 5. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு. இது எடுத்துக்கா. இது நம்பர் 5 வந்து ஒரே சைஸ்ல வந்து எடுத்து வச்சுக்கோ. ஓகே எடுத்து உருட்டிக்கலாம். உங்களுக்கு வேணுமா சாப்பிட்றதுக்கு? கலர் ஆரஞ்சு கலர் பூரி சொல்லாமா? சப்பாத்தி அதை உருட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நான் தேய்ச்சிக்கலாம். ஓகேவா? கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு வந்து தேய்க்கிறதுக்கு வந்து பூரி கட்டையெல்லாம் இல்லை. கீழே கிடந்த ஒரு டைல்ஸ்கள் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ இதில் தான் தேய்க்க போகிறோம். இதில் போடாதம்மா. சரி ஓரமாக கப்பு மாடியில் வந்துட்டு ஒரு பொருள் சரியாக எடுத்துட்டு அந்த கண்ணாடி இதுலேயே போடுவோம். நான் கப்பு எடுத்துட்டு வரலாம் தான் நினைச்சேன். எடுத்துட்டு வந்து ஏற்கனவே கலக்கி ஊற்றியாச்சுல எதுக்கு அப்படின்னு தான் விட்டுட்டேன். சரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாவை மேலே போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ இது என்னம்மா நம்ம சப்பாத்திக்கு தேப்பமில்ல அந்த மாதிரி நல்லா பெருசாக தைச்சிக்கலாம். இந்த கல் இப்படி வாங்க நீட் வாக்கில் உங்க கை வாக்கில் வந்தால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தான் இருக்குது. சரி அது இருக்கிறதுல வச்சு சிக்கனமாக செய்யணுங்கிறது இப்போ வருஷத்துலேயே இப்போ நம்ம வைக்க போகிறோம். போதுங்கண்ணே. ஸோ இப்போ நம்ம உருட்டி வச்ச அந்த 5 உருளையுமே வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி 5ஐயும் தனித்தனியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். A few moments later. கடைசி உருண்டை இதையும் தேய்ச்சி எடுத்துப்போம். 5ஐயுமே வந்து தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு மேலே என்ன மேலே தான் உருட்டணும். அதுக்கப்புறம் அது தேய்ச்சாச்சு. இப்போ 5ஆவது தேய்ச்சி விட்டுக்கிறோம். அடுப்பத்தை வைக்கணும்ல. அடுப்பத்தை வைக்கணும்ல. காத்து இப்படி அடிக்குது என்ன பண்ணுவீங்க? ஆமா அதுதான் என்ன பண்ணுறது இல்லை. அடுப்பு நல்லா இருக்குல்லடா. இன்னும் அது இன்னும் கொஞ்சம் உயரமா அதுவும் தான் இருக்குது. அது 250 ரூபா 280 ரூபா சொன்னாங்க. இப்போ நம்ம 200 ரூபாய்க்கு வேணும். 200 ரூபாய்க்கு வாங்கிடுச்சு. 220 220 தான். நான் அடிச்சு பேசி ஈசி 200 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் நான். சரி ஓகே. அட கடவுளே ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று ஞாபகம் வருது. எதுக்கு இது கலக்கணும். சரி ஒரு இப்போ வந்து கையிலே கலக்கலாம். 5 மாவுமே வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து 5ஐயும் ஒன்னோட ஒன்னா ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்குவோம். எண்ணெயா தண்ணியா என்ன கலந்தாங்கன்னே தெரியல. நாம செய்யறதா ரெசிபி. இப்போ எண்ணெய் எடுத்தாச்சு. அதுல வந்து கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். இது மைதா தானம்மா? மைதா தான். தேய்க்க ஒரு ஜவு மாதிரி வந்து தெரியல உனக்கு. மைதா மாவு அப்படிதானே வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு அது இன்னும் நைஸா இருக்கும். நெகுன்னு இருக்கும். ஸ்பூன் இல்லையா? ஸ்பூன் இல்லையா? அந்த இதுல அது கம்பியாட்ட இருக்கு பாருங்க பின்னாடி. கையிலே கலந்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெயில வந்து நல்லா மைதா மாவு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்தாச்சு. இன்னும் வேணுமா? இப்படி நல்லா கலந்துக்கலாம். உங்ககிட்ட ஸ்பூன் இருந்ததுன்னா ஸ்பூன்ல கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கையெல்லாம் கலக்காதீங்க. நம்மளே ஸ்பூன்ல நிறையவே இருக்குது. ஸ்பூனுக்குலாம் பஞ்சம் இல்ல.
பூ தூக்கிட்டு வரல சரி அதனாலதான் சரி என்ன போதுங்க நிறையதுக்கு என்ன கொஞ்சம் என்ன நிறைய போடுமா பாப்போம் ஒரு செஃப்க்கு தெரியாதா எவ்வளவு தேக்கணும்னு இது தேவையே இல்லையே நீ எதுக்கு இது போய் என்ன இப்ப வந்து இப்ப 5ஐயும் 1க்கு மேல 1 வச்சு நம்ம அடுக்கணும் அடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து நடுவாண்ட வந்து இந்த லேயர் 2 லேயருக்கு நடுவாண்ட வந்து இதை ஒட்டணும் அதுக்கு இந்த கரண்டி கூட வச்சுக்கோங்க ஆனோட அத கை இருக்குல்ல கடவுள் கொடுத்த கை இன்னொரு லேயர் இப்ப நம்ம தேய்ச்சி வச்ச லேயர் எடுத்து அப்படியே இதுக்கு மேல வச்சிடலாம் கலர் ஜிலேபி தூள் அள்ளி போட்டாச்சு கலர் வந்து பயங்கரமா இருக்கு பரவாயில்ல வீடியோக்காக பார்க்க நல்லா இருக்கும் நீங்க வந்து கலர் போடணும் போடாது அது உங்களுடைய விருப்பம் தான் கலர் கொஞ்சம் போடுங்க நான் கொஞ்சம் சேர்த்து போயிடுச்சு எனக்கு கையை இந்த கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சரியிருக்கும் வீடியோவுக்கு நல்லா சூப்பரா எட்டுப்பா இருக்கும் அதுக்கோசமே சரி பரவாயில்ல ஒவ்வொரு லேயரா வச்சுட்டு இப்படி எண்ணெயை தேய்ச்சி விட்டுருவோம் இது எதுக்கு இப்படி தேய்க்கிறேன்னா வந்து 2 லேயரும் வந்து இப்படி ஒட்டி பிடிக்கிறதுக்கோசரம் ஒன்னோட ஒன்று ஒட்டணும் நீட்ட வாக்கில் எப்படி வருதோ அப்படி வச்சு இப்படி சுருட்டி எடுத்துக்கோங்க சுட்டு இதுதான் சுருட்டி நல்லா சுட்டிடும் நம்ம இல்லை டைட்டாக சுட்டிக்காங்க அவ்வளோதான் இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த எண்ணெயை வச்சு ஒட்டி விட்டுருலாம் நல்லா இது பண்ணிக்கோங்க டைட்டாக இது பண்ணிக்கணும் நல்லா அவ்வளோதான் இப்போ வந்து மடக்கிக்கான ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு இப்போ வந்து நீளமா வந்து இப்படி கட் பண்ணிக்க வேண்டியதான் இது மறுபடியும் இப்படி சுருட்டி கட் பண்றதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம்ல வெயிட் அண்ட் வாட்ச் இந்த அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி பண்ணோம்னா தான் இந்த மாதிரி லேயரா கிடைக்கும் அழகா இருக்கு கரெக்டா புரியுதா ஓகே இப்போ இதை வச்சு மறுபடியும் தேப்போம் அரைச்ச மாவோ அரைப்போம்மா தேய்ச்ச மாவை தேய்ப்போமா தேய்க்கிற விட மறுபடியும் எங்க வீடியோ எடுவேன் வந்து இப்போ இந்த நீட்ட வாக்குல இருக்கா இப்போ இந்த நீட்ட வாக்குலயே தான் வந்து இப்படி வச்சு தேய்ச்சிக்கணும் இது வந்து அழகா இப்படி தேய்ச்சி எடுத்தோம்னா நீட்ட வாக்குல நம்மளுடைய மடக்கி ரெடி அவ்வளவுதான் சந்தைக்கு போல வாங்கிட்டு வரும்டா பொரிக்கல விற்பாங்க பாக்கெட் 20 ரூபாய் அந்த அண்ணன் விற்கும் ஸோ இவ்வளவுதான் ரெடி இதை வந்து இப்போ நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய ஸ்வீட் தயார் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இங்க தேக்கற பெருசா இருந்துச்சு கையில கம்மி இருந்துச்சு அது மைதா மாவுங்கிறதுனால சுருங்கிடுது எல்லாத்தையுமே அழகா லேயரா அழகா மடக்கி வந்து உருட்டியாச்சு இப்போ வந்து பாவு காய்ச்சிட்டு எண்ணெயில போட்டுடலாம் இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க சந்தையில கூட பொரிக்கல இது வந்து பாக்கெட் 20 ரூபான்னு விற்பாங்க நான் சந்தையில இது வாங்கினது பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வாங்கினது நிறைய விட்டு அங்கே சாப்பிட்டு இருக்கிறேன் நான் சரி இப்போ பாவு காய்ச்சிடலாம் பாவு காய்ச்சிடலாம் வேப்பெல்லாம் பறக்குது காத்து வேற பயங்கர தாயே அங்காள பரமேஸ்வரி நல்லபடியா அடுப்பு எரிஞ்சு நல்லபடியா ஸ்வீட் செஞ்சு நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம் வாங்க உள்ள வைக்கிறீங்கன்னு தேவையே இல்லை அது ஒரே குச்சியில பத்தணுமா அதான் டாஸ்க்கு அதெல்லாம் பற்ற வச்சிருவேன் காத்து அடிக்கிறதுக்காக பிடிச்சிக்கோ ஒரு குச்சி தான் டிஷ்யூ பேப்பருங்கனால டக்குன்னு பத்திருச்சு ஓலையா இருந்தா எரிஞ்சிருக்காது ஓலைக்கு காத்து அடிக்கிறது இல்ல பிடிச்சிக்கோ ஒரு விரவு குச்சி மட்டும் 2 இருந்து செம்ம குச்சி ஓலை நிறைய வேண்டாம் புகை வந்துரும் புகை வாசம் அடிக்கும் பத்திக்கிச்சே ஓகே பிடிச்சிக்கிச்சு பாவு காய்ச்சுவோம் இப்ப ஆனா உள்ள என்ன பிடிக்கலையே வெளியே தான் பிடிச்சிட்டு இருக்கு உள்ள உள்ள நான் வச்சுக்கோ கரெக்டா இருக்குது கப்பு இப்ப பாவு காய்ச்சி நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை வந்து நம்ம மைதாம ஒரு 2 கப் எடுத்தோம் சர்க்கரை வந்து நல்லா 1 கப்பு நிறைய எடுத்துக்கோ பாருங்க சர்க்கரை நிறைய 1 கப்பு சர்க்கரை ஒரு கப்ல ஒரு கரண்டி சர்க்கரை ஒரு கரண்டி நான் 1 கப்புன்ட்டு ஒரு கரண்டி இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோ பாவு காய்ச்சறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி அளவு நம்ம ஊத்திக்கலாம் பாருங்க நானு இதுல 1 கிளாஸ் தண்ணி அளவு ஊத்தி இருக்கிறேன் அது வந்து நம்ம ஒரு பிசு தன்மை கம்பி பதம் தேவை கண்ணே ஒரு பிசு பந்தம்னா போதும் ஏலக்காய் போட மாட்டாங்க ஏலக்காய் போடணும் நம்ம எடுத்துட்டு வரல வேணா விடு பொழுதுனைக்கு நடந்து நாக்கு தள்ளுது சக்கரை எக்ஸ்ட்ரா இன்னொரு 1/2 கரண்டி போட்டோம் ஒரு 1/2 கரண்டி ஏன்னா எனக்கு என்ன பத்தாத மாதிரி தெரியுது அதனால நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் 1/2 கரண்டி சக்கரை போட்டுருக்கோம் சக்கரை 2 கரண்டி மாவு இதுல எடுத்தேன் அதான் 1/2 கரண்டி நான் சக்கரை எடுத்துருக்கேன் ஏலக்காய் 2 போடணும்டா ஏலக்காய் எடுத்து வர மறந்துட்டோம் நீங்க செய்யும் போது ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்காங்க பாவுல
பிசினஸ் வந்துருச்சா? இன்னும் வரல கண்ணு, இன்னும் வரல. அதான் பார்த்தேன். ஒரு கம்பி பண்ண வரணும். ஒரு கம்பி இன்னும் வரல. சுதர் தொட்டமே இப்படி பிசு பிசு வந்துடாம போதும். நம்ம இறக்கிடலாம். அடுப்பு சூப்பரா எரியுது, நல்லா பரவாயில்ல. நல்லா காத்து அடிக்கிறதுனால அடுப்பு நல்லா எரியுது. ஏன்னா காத்து இந்த சைடு போறதுனால அடுப்பு சூப்பரா எரியுது. நான் ஊதுனமே ஊதாமணிலாம் தூக்கிட்டு வந்தேன், தேவையில்ல அது போச்சு. அதே எரிஞ்சுட்டு இருக்குது. அது விறகு அருமையான காஞ்ச விறகா சூப்பரா எரியுது. நல்லா நல்லா கம்பி பார்க்க நமக்கு வந்துருச்சு. பிசு பிசுப்பு நல்லா வந்துருச்சு. இந்த தன்மை தான் கரெக்டானது. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்ச அந்த என்னது மடக்கி வந்து இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து இந்த ஜீரோவில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான மடக்கி நமக்கு ரெடி. இப்போ நம்ம ஜீரோவை எடுத்து வச்சிடலாம். இங்க பாருங்க நல்லா கரெக்ட் ஆகி போச்சு. கலர் இந்த கலர்ல இருக்கு. கலரு சக்கரை ரேஷன் கலர் சக்கரை இருக்குன்னு காலையில சக்கரை வானதே கலரா தான் இருந்தது. ரேஷன் கடை சக்கரை. ஓகே ஓகே. நாட்டு சக்கரை சக்கரை பாருங்க எந்த லட்சணத்துல இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் தான் சேர்த்திக்கிறேன். ஆயில் நம்ம ஆயில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்குவோம். ஒரு விரல விட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே விரல விடு. காத்தடிக்கிறனால ஆள் கொஞ்சம் பிடிக்க கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுன்னா மாமல் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு தான் அப்படியே இங்க வந்து மேல வந்து சமைச்சு சாப்பிட்டு இங்கேயே அப்படியே படுத்தோம்னா காத்து அடிக்கிறது சூப்பரா தூக்கம் வரும்ல. வேக்கெட் இப்படி மேல வந்துடணும். கீழே முசான மாதிரி இருக்கிறதுக்கு இப்படி மேல வந்து படுத்துட்டோட சூப்பரா இருக்கும். ஏதாவது மரம்னா இருக்கா நைட்டுக்கு பேய் வந்து என்ன பண்ணா பயமா இருக்கு. ஆமா பேய் உங்களை வந்து நீக்கா அப்படின்னு கூப்பிடுச்சுட்டு இந்த அண்ணன் கூப்பிடுற மாதிரியே சொன்ன மாதிரி. சரி இப்ப என்ன காஞ்சி போட்டு பார்க்கலாம். காஞ்சிருச்சு பாருங்க. இப்ப நல்லா உப்பி வந்து நல்லா வெந்துடும். நம்ம உப்பு வந்து வெந்து நம்ம கொஞ்சம் கலர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் திருப்பி போட்டு வேக வைக்கிறேன். ஏன்னா நல்லா வேணும். ஏன்னா 5 ரேல் இருக்குது. நம்ம அதனால நம்ம நல்லா வெந்து எடுக்கணும். வெந்தாதான் நல்லா இருக்கும். இல்லை உள்ள மாவா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சு நான் எடுக்கிறேன். நல்லா பூரி மாதிரி உப்பி வரட்டும். நல்லா ஒவ்வொரு லேயரா தனித்தனியா நல்லா தனித்தனியா வேகட்டும். அதுதான் கொஞ்ச நேரம் வேக விட்டுருக்கிறேன். திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம பாருங்க நல்லா வெந்துக்குச்சு. இப்போ இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். பர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. இங்க பாருங்க சூப்பரா. கலர் தான் அல்டிமேட். கலர் இப்படிதான் இருக்கும். கடையில வாழை கூட இப்படிதான் இருக்கும். ஆரஞ்சு கலர் தான் இருக்கணும். இது பாருங்க நல்லா வெந்து நம்ம எடுத்துட்டோம். இது வந்து நான் ஜீரோவில் போட்டு எடுத்துறேன். அதுக்குள்ள இன்னும் 2 இது எண்ணெய் காஞ்சிட்டு இது இன்னும் 2 போட்டு எடுத்துறேன். இப்போ வந்து நம்ம ஜீரோவில் இதை போட்டு எடுத்துருவோம். ஜீரோ நிறைய இருந்து நிறைய அதுக்குள்ள லிங்கேஸ் எங்கேயோ எடுத்து குடிச்சிட்டான்றது எனக்கு தெரியாத. இது கொஞ்சம் அப்படியே போட்டு திருப்பலாம். இந்த கண்டி வேண்டாம் ஒன்று இதே போதும். திருப்பி விட்டு எடுக்கலாம். எதுல வைப்பீங்க? இந்த குண்டாவை கழுவி வச்சுக்கலாமா? ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. போட்டு உடனே எடுத்துடணும். போட்டு ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு உடனே எடுத்துடணும். நம்ம ரொம்ப நேரம் விட்டோம்னா அது வந்து கொலன்னு இதா போயிடும். நல்லா ஊறி போயிடும். போட்டு உடனே எடுத்துடணும். நம்ம எண்ணெயில இருந்து எடுத்தோடனே போட்டுடணும். அப்பதான் வந்துட்டு அந்த ஹீட்டுக்கே வந்து சர்க்கரை எல்லாமே உள்ள உறிஞ்சிரும். ஸோ அடுத்த பேட்ச் ரெடி ஆயிருச்சு. இப்பவே எடுத்து சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு பாக்குறதுக்கு. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா செம்மையா ஊறி இருக்கு. சாப்பிட்டு எப்படின்னு பார்த்தலாம். நம்மளால வெயிட் பண்ண முடியாதுப்பா. பயங்கரமா இருக்கு மாமா. நல்லா இருக்குதா? ஜிலேபி இந்த நார்த் இந்தியாலாம் ஜிலேபி அப்படியே சுட சுட போட்டு தருவாங்க. அதே மாதிரியா இருக்கு. சூப்பரா. அப்படியே சாப்பிட்டு பாக்குறீங்களா? எப்படி இருக்கு ஸ்வீட்டா? எப்படி இருக்கு? அத சொல்லுங்க. 3 பேர் சேர்ந்து சொல்லிக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. ஆனா சாஃப்ட்டா சூப்பரா ஜிலேபி மாதிரியே இருக்கு. இது வந்து ஆக்சுவலா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். ஒரிஜினல் மடக்கி லிங்கேஸ் உங்களுக்கு தெரியாம நம்ம பள்ளி பாலத்துல இருந்து அங்க இருந்தாலும் அக்கா இங்க வருவாங்க அப்படின்னு வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் சாப்பிடல, ஏன்னா ஸ்வீட் வேண்டாம், அதான் பசங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது? இந்த சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க சார். அருமையா இருக்குதா? லக்கா போட நான் இங்க எடுத்து. ஸோ ஆளக்கானமேனு அப்பாவும் மேலே வந்துருச்சு. ஆமா சாயங்காலம் ஆளக்காலன்னு தேடிட்டு இருந்தாங்க. எங்கடா அது எல்லாம் இருந்தாலே 5-6 பேர் ஆளக்காலமே வந்துட்டாரு. எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. கடைசி ஒரே ஒன்றை போட்டு நம்ம எடுத்துருவோம். அப்ப சாப்பிட்டு வந்து எப்படின்னு சொல்றாங்க. இனிப்புதான். அப்ப இனிப்பா இருக்காங்க. இனிப்புதான். அது இனிப்பு ஸ்வீட்டு தான்.
இருட்டு கட்டிக்கிச்சு, மேலே வந்தங்காட்டி இருட்டு கட்டிக்கிச்சு. எனக்கு மேலே லைட்லாம் கிடையாது. நம்ம போட்டு எடுத்தாச்சு. ஒன்று போட்டால் நம்ம வீடியோவை முடிச்சுக்கிட்டு நம்ம கீழே போயிடுவோம். வெந்தது என்னன்னு நமக்கு தெரியல. அதை இப்போ ஃபோன் வெளிச்சத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு வெந்துக்குச்சு. செப்பனால செவந்துருக்குது, வெந்துக்குச்சு. சூப்பர். கலரே அப்படியே மின்னுது, தகன்னு மின்னுது. ஆமா, சீரோடு ஊத்தங்காட்டி சூப்பரா இருக்குது. என்னால வெந்துருச்சு. அப்படியே எடுத்து சக்கரை பால போட்டுருவோம். அவ்வளவுதான். எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்ப அடுப்பு அமைச்சுக்கலாம். சக்கரை பாவும் கரெக்டா கணக்கா வந்துருக்கு. போச்சு. அது போட்டு நல்லா அந்த பிள்ளை அந்த பாவு கொண்டு அது மேல ஊத்திட்டு மீதி எல்லாம் இதுலயே ஊத்திட்டு சூப்பரான ஸ்வீட் செஞ்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம காரம் செய்ய போறோம். இப்ப வந்து இனிப்பு செஞ்சாச்சு. அடுத்தது வந்து காரம், ஏதோ காரம் செய்ய போறோம். நான் வந்து இட்லி கறி குழம்பு செய்யலான்னு ஒரு ஆசை. அப்புறம் பள்ளி சிக்கன் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை. ஒவ்வொன்றா செய்வோம். உங்களுக்கு என்ன வேணும் அடுத்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, மாலையில என்ன சமைக்கணும் அதே மாதிரி சமைப்போம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப எப்படின்னு சாப்பிட்டு காட்டுறேன். எப்படி இருக்கு? சூப்பர், செமையா இருக்குது. ஜிலேபி தோத்து போயிடணும், அவ்வளவு அருமையா நல்லா இருக்குது. கண்டிப்பா இது எல்லாருமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. செமையா இருக்கு. ஆமா, இது மாதிரி செஞ்சு நீ சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா செமையா இருக்கு. சூப்பரா இருக்குமா? அப்புறம் வீடியோ பார்க்க வந்தவங்கள ஒரு லைக் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்கக்கா. பாய்க்கா, சூப்பரா இருக்குங்கக்கா. அம்மா கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. நல்லா பேசுறானே. சூப்பரா இவன் பாரு, இப்பதான் முத சாப்பிடுறான். சூப்பரா இருக்குதுங்கற. ரொம்ப சந்தோஷம். சூப்பரா இருக்கு. நான் ஜீராலாம் நல்லா ஊறிங்க பாருங்க. நம்ம ஊர்ல லிங்கேஷ் நிறைய சாப்பிட்டு இருக்கிறான். அவனா சாப்பிட்டது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் புது வரம்பல. நீ நம்ம ஊர் பையன்தாடா. நீ இன்னும் சாப்பிட்டது இல்ல. இவனே எந்த சாப்பிட்டு. சூப்பரா இருக்கு. நான் இப்பதான் முத வீடியோல வரேன். மறக்காம லைக் பண்ணிருங்க. போதும் பயப்படாத. பதத்தோட இருக்கா. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.